சார், கால் உடஞ்சாலும் பார்க்க நல்லா படிச்ச ஒரு மாதிரி டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணி நல்லா தானே இருக்கீங்க. எதுக்காக இப்படி கோவிலுக்குள்ளே வரவங்கள வழிமறிச்சு பிச்சை எடுக்கிறீங்க? இனிமே பிச்சை எடுக்கிறத விட்டுட்டு ஏதாவது கிடைக்கிற நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு சாப்பிட்ற வழியை பாருங்க என்றவளை அவன் வெறியாக முறைக்க பாடிகார்ட்ஸ் ஒவ்வொருவராக அவனை வட்டமடிக்க துவங்கிவிட்டனர். ஆப்வியை கொல்லாமல் தன் உயிர் போகக்கூடாது என்ற பொறுதியில் இருந்தவன், ஏய் செவிடு, நான் ஒன்றும் பிச்சைக்காரன் இல்லை, நீதான் செவிடு. பேசினதையே திரும்ப திரும்ப பேசுற, முதல்ல நான் சொல்றத கேளு. மீண்டும் அவன் கை நீட்டி கத்தவும் சலிப்பாக அவனை கண்டவளாக நீட்டிய கையில் 5 ரூபாய் சில்லறையை போட்ட கவி, அதான் காசை போட்டுட்டேனே, இப்ப வழிய விடு என்றதும் கையில் இருந்த சில்லறையோடு இறுக்கமாக கைகளை மூடியவன், இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு செய்றேண்டி செவிடு. இருந்தாலும் ஆத்வி, உன் நிலைமை ரொம்ப மோசம்டா நக்கலாக நினைத்த தீபக், ஏய்